TBC Tamil News. வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிபிசியின் மாலை தமிழ் செய்திகளுடன். இலங்கை வந்திருக்கும் இந்திய வெளியுறவு அமைச்சர் கலாநிதி சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் இன்று முதலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்த பேச்சுவார்த்தையில் அவர்கள் இருவர் மட்டும் பங்கேற்றனர். பிரதமர் நரேந்திர மோடியின் 3வது பதவிக்கால அரசாங்கத்தில் மீண்டும் வெளியுறவு அமைச்சராக நியமிக்கப்பட்ட பிறகு ஜெய்சங்கர் முதலான வெளிநாட்டு விஜயத்தை இலங்கைக்கே மேற்கொண்டிருக்கிறார். காலையில் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வந்திறங்கிய அவரை வெளியுறவு இராஜாங்க அமைச்சர் தாரக பாலசூரியவும் கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமானும் வரவேற்றனர். இலங்கை தலைவர்களுடன் நடத்தவிருக்கும் பேச்சுவார்த்தைகள் குறித்து மிகுந்த உற்சாகமான உணர்வுடன் இருப்பதாக ஜெய்சங்கர் கூறினார். இது இவ்வாறிருக்க, ஜெய்சங்கர் இலங்கை வந்திருக்கும் சந்தர்ப்பத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் M.K. ஸ்டாலின் இலங்கையில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் இந்திய மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் விடுவிப்பதற்கு உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு இந்திய மத்திய அரசாங்கத்திடம் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கருக்கு எழுதியிருக்கும் கடிதத்தில் ஸ்டாலின் அண்மையில் இலங்கை கடற்படையினரால் 4 இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்ட சம்பவத்தை சுட்டிக்காட்டி, இத்தகைய சம்பவங்கள் தமிழ்நாடு மீனவர்களின் வாழ்வாதாரத்தை ஆபத்துக்குள்ளாக்கி இருப்பதாக முறைப்பாடு செய்திருக்கிறார். தற்போது இலங்கையில் 15 இந்திய மீனவர்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். 162 மீன்பிடி படகுகளும் தடுத்து வைக்கப்பட்டுள்ளன. ராஜதந்திர வழிமுறைகள் மூலமாக தலையீடு செய்து மீனவர்களையும் படகுகளையும் விடுவிக்குமாறு தமிழ்நாடு முதலமைச்சர் கடிதத்தில் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பாராளுமன்ற உறுப்பினர்களை தன் பக்கம் இழுப்பதற்காக பன்முகப்படுத்தப்பட்ட பட்ஜெட்டையும் மதுபான சாலை அனுமதி பத்திரங்களையும் தனது ஜனாதிபதி தேர்தல் பிரச்சார நோக்கங்களுக்கு பயன்படுத்துவதாக நேற்று பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டின. ஒழுங்கு பிரச்சினை ஒன்றை கிளப்பிய ஸ்ரீலங்கா பொதுஜன அதிருப்தி பாராளுமன்ற உறுப்பினரான தயாசிறி ஜெயசேகர சில எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு பன்முகப்படுத்தப்பட்ட பட்ஜெட்டில் இருந்து நிதி வழங்கப்பட்டிருப்பதாகவும் அரசாங்கத்துக்கு ஆதரவு அளிப்பதற்காக வேறு ஊக்குவிப்புகளையும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு வழங்குவதாகவும் கூறினார். 500 மதுபான விற்பனை நிலைய அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டிருப்பதாக எதிர்க்கட்சி பிரதம கொறடா லக்ஷ்மன் கிரியல்ல கூறினார். ஜனாதிபதிக்கும் அரசாங்கத்துக்கும் ஆதரவு அளிப்பதாக உறுதியளித்திருக்கும் எதிர்க்கட்சிகளின் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இந்த அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. மதுபான விற்பனை நிலைய அனுமதி பத்திரங்களை ஒரு புறத்தில் வழங்கி கொண்டு மறுபுறத்தில் ஜனாதிபதி பாராளுமன்றத்துக்கு வந்து பௌத்த மதம் பற்றி போதிக்கின்றார் என்றும் கிரியல்ல குற்றம் சாட்டினார். இலங்கை உயர் நீதிமன்றத்துக்கும் பாராளுமன்றத்துக்கும் இடையில் மோதல் உருவாகும் நிலை தோன்றியிருக்கிறது. அரசியல் அமைப்பின் பிரகாரம் பாராளுமன்றமும் நிறைவேற்று அதிகார பீடமும் செயற்படுவதை உயர் நீதிமன்றம் தடுப்பதாக ஆளும் கட்சியினதும் எதிர்க்கட்சிகளினதும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். உயர் நீதிமன்றத்துக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பது குறித்து கட்சிகளின் தலைவர்கள் ஆலோசித்து வருகிறார்கள். உயர் நீதிமன்றத்துக்கு நீதிபதிகளை நியமிப்பதற்கு இருக்கும் அதிகாரங்களை அரசியலமைப்பு பேரவையும் ஜனாதிபதியும் பயன்படுத்துவதை உயர் நீதிமன்றம் தடுப்பதாக பாராளுமன்ற உறுப்பினர்கள் குற்றம் சாட்டினர். பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்த கருத்துக்களுக்கு பதிலளித்த சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபேவர்தன உயர் நீதிமன்றத்துக்கு எதிராக எடுக்க வேண்டிய நடவடிக்கை குறித்து பாராளுமன்ற கட்சிகளின் தலைவர்கள் தீர்மானிக்க வேண்டும் என்றும் கூறினார். எடுக்க வேண்டிய நடவடிக்கை குறித்து அவசரப்பட்டு முடிவு எதையும் நாம் எடுக்க முடியாது. அதனால் கட்சிகளின் தலைவர்கள் கூடி ஆராய்ந்து விரைவில் தீர்மானம் ஒன்றை எடுக்க வேண்டும். இந்த விவகாரம் குறித்து ஆராய்வதற்கு பாராளுமன்ற தெரிவுக்குழு ஒன்றை நியமிப்பது குறித்து கட்சி தலைவர்கள் தீர்மானிக்க முடியும் என்று சபாநாயகர் கூறினார். தேர்தலை ஒத்திவைத்து பதவிக்காலத்தை நீடிப்பதற்கு ஜனாதிபதி முயற்சிப்பதாக கூறப்படும் நிலையில் பாலியல் சமத்துவம் தொடர்பான சட்டமூலம் குறித்த உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பை ஜனாதிபதி ஏற்றுக்கொள்ளாமை எதிர்காலத்தில் ஆபத்தானதாக மாறலாம் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் M.A. சுமந்திரன் தெரிவித்தார். நிகழ்நிலை காப்புச் சட்டம் நிறைவேற்றும் போது நீதிமன்ற அறிவிப்புகளையும் தாண்டி எதிர்ப்புகளுக்கு மத்தியில் சாதாரண பெரும்பான்மையில் நிறைவேற்றப்பட்டது.
அதனைத் தொடர்ந்து இரண்டாவது முறையாக பால்நிலை சமத்துவம் தொடர்பான சட்டமூலம் குறித்த உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை பின்பற்ற தேவையில்லை என்று கூறியுள்ளார். இதற்கு காரணம் என்ன? அதாவது கூடிய விரைவில் ஜனாதிபதியின் பதவிக்காலத்தை 6 வருடங்களாக அதிகரிக்க முயற்சிக்கின்றனர் என்றார். அதனை செய்வதென்றால் 3/2 பெரும்பான்மைக்கு மேலதிகமாக சர்வஜன வாக்கெடுப்புக்கு செல்ல வேண்டும் என்று உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்தால் அதனை செய்யாது 3/2 பெரும்பான்மையுடன் மட்டும் அதனை நிறைவேற்ற முயற்சிக்கலாம். எம்பிக்களுக்கு லஞ்சம் கொடுத்து நிறைவேற்றவே திட்டமிடுகின்றனர். இதுவே பாலியல் சமத்துவம் தொடர்பான சட்டமூலம் தொடர்பான உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு மதிப்பளிக்காமை காரணமாக உள்ளது. இது ஆபத்தான முன்னுதாரணம். இது தொடர்பில் மிகவும் கவனமாக சபாநாயகர் உள்ளிட்ட நாங்கள் இருக்க வேண்டும். பாராளுமன்ற அரசியலமைப்புக்கு அமையவே செயற்பட வேண்டும். நீதிமன்றம் வியாக்கியானத்துக்கு அமையவே நடந்து கொள்ள வேண்டும். இந்நிலையில் ஜனாதிபதியின் கருத்து பிற்காலத்தில் ஆபத்தானதாக இருக்கும் என்றார். இலங்கையின் வடபகுதியில் கடல் அட்டை பண்ணைகளை அமைப்பதற்கு சீனாவுக்கு மீண்டும் அனுமதி மறுக்கப்பட்டிருப்பதாக கடற்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா கூறியிருக்கிறார். யாழ்ப்பாணத்தில் கடல் அட்டை பண்ணையாளர்கள் மத்தியில் உரையாற்றிய அமைச்சர் தேவானந்தா, நல்லாட்சி அரசாங்க காலத்தில் சீன முதலீட்டாளர்களுக்கு வழங்கப்பட்ட அனுமதியை ரத்து செய்வதற்கு தான் நடவடிக்கை எடுத்திருப்பதாக கூறினார். வடபகுதி மீனவர்கள் கடல் அட்டை பண்ணைகளில் முதலீடு செய்வதை ஊக்குவிக்க எதிர்க்கட்சி அரசியல்வாதிகள் மறுப்பதால் வடபகுதி பொருளாதாரம் பெரும் பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறது என்றும் டக்ளஸ் தேவானந்தா சொன்னார். அந்த செய்தியோடு நிறைவுக்கு வருவது டிபிசியின் இன்றைய மாலை தமிழ் செய்திகள். மீண்டும் நாளை காலை வழமை போல் சந்திக்கலாம். வணக்கம். TBC Tamil News.